வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். துரந்தர் செகண்ட் பார்ட்டு வேறு லெவல் ஹிட்டு. இன்றைக்கி தான் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு வந்து டீட்டெயிலாக ரிவ்யூ சொல்கிறேன். நார்மலாக எந்த படத்துக்கும் நம்ம ரிவ்யூவெல்லாம் சொல்கிறது கிடையாது. இது தேசப்பற்று நிறைந்த படம் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக இதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். தொடர்ந்து 3வது நாளாக இந்த துரந்தர் படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். துரந்தர் ஒரு ப்ரொபகண்டா ஃபிலிம், பிஜேபியுடைய ப்ரொபகண்டா ஃபிலிம் தான் துரந்தர். அதை பைக்காட் பண்ணணும், அதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அலையன்ஸு இந்தியா முழுவதும் சொல்லிக்கிருக்காங்க. தமிழகத்தில் திமுக உடன்பிறப்புகள்லாம் துரந்தரை பைக்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. ப்ரொபகண்டா ஃபில்மா? ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படின்னா என்ன தெரியுமா? உண்மைக்கு புறம்பாக விஷயத்தை திணிச்சு ஒரு குரூப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரொபகண்டா ஃபில்ம். ஆனால் துரந்தரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் உண்மைக்கு புறமானது கிடையாது. நீங்கள் 1993 மும்பையில் சீரியல் பிளாஸ்ட் நடந்திருக்கா இல்லையா? 2001 பார்லிமெண்ட் அட்டாக்கு நடந்துச்சு. 2008 டெல்லி சீரியல் பிளாஸ்ட் நடந்துச்சு. அதே 2008 26/11 மும்பை அட்டாக்கு நடந்துச்சு. 2011 மும்பை சீரியல் பிளாஸ்ட் நடந்துச்சு. இதெல்லாம் நடந்தது. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும், இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருந்தானுங்க. பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு இருந்தது. இதை தான் படத்தில் காமிச்சிருக்காங்க. கடந்த காலத்தில் நடந்த தீவிரவாத சதிகளுக்கு, தீவிரவாத தாக்குதல்களுக்கு இன்னைக்கு இந்தியா தேடி போய் பழி வாங்குறாங்க அப்படிங்கிறது உண்மை. பல தீவிரவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக கடந்த காலங்களில் சதி திட்டம் தீட்டிய பல தீவிரவாதிகள் மர்மமான முறையில் பாகிஸ்தானில் பல பகுதிகளில் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். அன்னோன் கன்மென் அப்படிங்கிற இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம கேள்விப்பட முடியுது. அடையாளம் தெரியாத நபர்களால் இந்த இந்தியாவுக்கு எதிராக இந்த தீவிரவாத செயலை செய்த தீவிரவாதி கொல்லப்பட்டான், அடையாளம் தெரியாத நபர்களால் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சமீப காலமாக அதிகமாக நம்ம படிக்க முடியும். இது நடந்துக்கு இருக்கிறது. இதை எப்படி ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அலையன்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியும். ஒரு படத்தில் சூர்யா தனியாக ஒரு ஃப்ளைட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார்ல, படம் பேர் மறந்து போச்சு. ஆக்சுவலாக அது கேப்டன் கோபிநாத்துடைய வாழ்க்கையை மையமாக வச்சு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. உண்மையிலேயே கேப்டன் கோபிநாத் அப்படிங்கிறவர் ஒரு பிராமணர். படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, சூர்யா தான் கேப்டன் கோபிநாத் தான் நடிச்சிருப்பாரு. சூர்யாவை ஒரு பெரியாரிஸ்ட் மாதிரியும் வில்லனை பிராமணராக காமிச்சிருப்பாங்க. இதுதான் ப்ரொபகண்டா ஃபில்ம். ஒரு உண்மையான விஷயத்தை படமாக எடுக்கும்போது அப்படியே உண்மைத்தன்மையே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் ப்ரொபகண்டா ஃபில்ம். கிடைச்சிருச்சு. அந்த படத்துடைய பேர் சூரரை போற்று அப்படிங்கிற படம். நான் சொன்னேன்ல, உண்மையிலேயே கேப்டன் கோபிநாத் யார், படத்தில் எப்படி காட்சிப்படுத்தியிருப்பாங்க? இதுதான் முரண்பாடு, இதுதான் ப்ரொபகண்டா அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. ஆனால் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே, உதாரணத்துக்கு டிமானிட்டைசேஷனால் பாகிஸ்தானில் இயங்கி வந்த தீவிரவாத குழுக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சா இல்லையா? முன்னாடியெல்லாம், அதாவது மோடியுடைய பீரியடுக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு 2004 2014 இந்த காலகட்டத்தில் கள்ள நோட்டு அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக கேள்விப்பட முடிஞ்சிச்சு. நானே பார்த்துருக்கேன், கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ சமீபத்திய காலத்தில் கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் பார்த்துருக்கீங்களா? அது சம்மந்தப்பட்ட செய்தியே ரொம்ப 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 ரேரு. ஆனால் பிஃபோர் மோடி இந்த கள்ள நோட்டு அப்படிங்கிற இந்த வார்த்தையை சர்வசாதாரணமாக செய்தித்தாள்களில் படிக்க முடியும். அதுதான் விஷயம். அதை தான் படத்தில் காட்டியிருக்காங்க. அதனால் துரந்தரில் காமிச்சது ப்ரொபகண்டா கிடையாது, உண்மையிலேயே நடந்ததை உண்மையிலேயே அப்படியே காமிச்சிருக்காங்க. எதையும் மாற்றாமல் அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. துரந்தர் அப்படிங்கிறது ப்ரொபகண்டா படம் கிடையாது. எதிர்க்கட்சிகள் கடந்த 8 வருடம் 10 வருடமாக அவங்களுடைய ப்ரொபகண்டாவை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய படமாக இருக்குது. டிமானிட்டைசேஷனுக்கு எதிராக ஒரு ப்ரொபகண்டாவை மக்கள் மத்தியில் திணிச்சாங்கல்ல, அதை துவம்சமாக்குது இந்த துரந்தர் அப்படிங்கிற படம். ஒரே வரியில் சிம்பிளாக இதை விட எளிமையாக சொல்ல முடியாது. அதனால் படத்தை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.